கர்த்தருடைய அதிசயங்களும் யோசனைகளும். சங்கீதம் 40. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய்ச் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்லி முடியாது. நான் அவைகளைச் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருந்தார். அநேக ஆபத்துக்களும் வாதைகளும் அவரை சூழ்ந்திருந்தது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தார். கர்த்தர் தாமே தன்னுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தம்முடைய கிருபையினால் தன்னை மீட்டு ரட்சிப்பார் என்று தாவீது விசுவாசத்தோடு காத்திருந்தார். தன்னுடைய காத்திருப்பை பற்றி சொல்லும்போது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தரிடமிருந்து மாத்திரமே தனக்கு உதவி வரும் என்பது தாவீதுக்கு தெரியும். தாவீது வேறு யாரிடமிருந்தும் உதவியை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய கரமே தாவீதை அடித்தது, அந்த கரமே தன்னை அணைக்கும் என்று தாவீது நம்புகிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய அன்பை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டவில்லை என்றால் நம்முடைய காயங்கள் ஆறுவதற்கு வாய்ப்பு இல்லை. தாவீதுக்கு உடனே விடுதலை வந்துவிடவில்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தாவீதை அடித்தபோது தாவீது சோர்ந்து போய்விட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து தன்னை விடுதலையாக்குமாறு தாவீது பணிவோடு விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டார். அவர் ஜெபம் பண்ணிய பிரகாரமாக கர்த்தர் தாவீதுக்கு உடனடியாக அவருடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்று தாவீது நம்பினார். தாவீதின் இருதயத்தில் கர்த்தரை குறித்து ஒரு சந்தேகமும் உண்டாகவில்லை. தன்னுடைய நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்னும் விசுவாசம் தாவீதின் உள்ளத்தில் உறுதியாயிருந்தது. உடனே விடுதலை வராவிட்டாலும் அவர் விசுவாசத்தில் சோர்ந்து போகவில்லை. தாவீது கர்த்தர் மீது தொடர்ந்து விசுவாசம் வைத்தார். தன்னுடைய விடுதலைக்காக கர்த்தரை நம்பினார். தன்னுடைய விடுதலைக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். தனக்கு விடுதலை வரும் வரையிலும் தாவீது விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். தாவீதுக்கு ஏற்பட்ட அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்டது. கெத்செமனே தோட்டத்திலும் கல்வாரி சிலுவையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த வேதனையும் வியாகுலமும் உண்டாயிற்று. வேதனை தொடர்ந்தது. அந்த வேதனை பயங்கரமான குழியைப் போலவும் உளையான சேற்றைப் போலவும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா கலங்கிற்று. அவருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளும் வேதனைகளும் வியாகுலங்களும் உண்டான போதிலும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் முறிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபித்த போது, என் தேவனே, என் தேவனே என்று சொல்லியே ஜெபித்தார். குமாரனாகிய கிறிஸ்து பிதாவுக்காக பொறுமையோடு காத்திருந்தார். தாவீது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். தமக்காக காத்திருந்த தாவீதை கர்த்தர் வெட்கப்பட்டு போக வைத்து விடவில்லை. கர்த்தர் தாவீதினிடமாக சாய்ந்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டார். தாவீது நெருக்கத்தில் இருந்த போதிலும் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்க்கும் சிலாக்கியம் அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதுக்கு ஆறுதல் உண்டாயிற்று.
கர்த்தர் தன்னுடைய கூப்பிடுதலை கேட்டதற்காக தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தாவீதின் வார்த்தைகள் அவருடைய ஆத்மாவுக்கும் இந்த சங்கீதத்தை பாடுகிற பரிசுத்தவான்கள் எல்லோருடைய ஆத்மாவுக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறது. நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் நம்மிடமாக சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து இருக்கிறார், என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலும் இருந்து எடுத்தார். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். என்னை தூக்கி எடுத்தார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாவத்தின் நிமித்தமாய் தாவீதின் இருதயம் கலங்கிற்று, அவருடைய ஆத்துமா வேதனை அடைந்தது. அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் சிக்கி தவிப்பது போல தவித்துக் கொண்டிருந்தார். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தால் நமக்கு அமைதியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. நாம் மிகுந்த குழப்பத்தில் இருப்போம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருந்து கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் நம்மை மீட்டுக் கொள்வார். தாவீதைப் போலவே பாவம் செய்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் சிக்கிக் கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்தின் குழி பயங்கரமான குழி. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் பாவம் செய்யும் போது மரணத்தின் வாசலுக்கே போய்விடுகிறோம். கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினால் ரட்சிக்கவில்லை என்றால் நமக்கு நிச்சயம் மரணம் உண்டாகும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்கிறார். தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். நம்முடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய கால்கள் வலுவாமல் உறுதியாய் நிலைத்து நிற்கும் போது கர்த்தருடைய பூரண இரக்கமும் கிருபையும் வெளிப்படுகிறது. கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் பாதாளத்தின் வாசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நம்மை தூக்கி எடுத்து பரலோகத்தின் வாசலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இனிமேல் நம்மிடத்தில் நரகத்தின் பயங்கள் இருக்காது, பரலோகத்தின் சந்தோஷம் மாத்திரமே இருக்கும். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டு. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தர் தாவீதை குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவருடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மேலும் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் தாமே தாவீதின் வாயிலே கொடுக்கிறார். தாவீதின் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறது. கர்த்தர் தன்னை குழியில் இருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி இருப்பதற்காக தாவீது கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறார். கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டுக்களை பாடுகிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் சிக்கிக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்து புதிய உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கே அவருடைய வாயில் புதுப்பாட்டை கொடுக்கிறார். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தாவீது பாடுகிறார். தாவீதைப் போலவே ஏராளமான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தாவீதின் அனுபவம் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்றும் அவர் நம்மையும் குழியில் இருந்து தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துவார் என்றும் நமக்குள் நிச்சயமான விசுவாசம் உண்டாகும். தாவீதின் அனுபவத்தை பார்த்து அவர் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை பாடுவதை கேட்டு அநேகர் பயப்படுவார்கள். அவர்களும் கர்த்தரை நம்புவார்கள். அவர்கள் பயத்துடனே கர்த்தரை துதிப்பார்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பயபக்தியோடு வர வேண்டும். பயபக்தியும் விசுவாசமுமே நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரம். நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் தைரியமாகவும் நிச்சயத்தோடும் வரலாம். கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார் என்னும் நிச்சயம் நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தும். கர்த்தரை நம்பும் நம்பிக்கை நமக்குள் வலுவாக இருக்கும். அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தது போல நமக்கும் உதவி செய்வார் என்னும் நம்பிக்கை நமக்குள் உண்டாகும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளையும்
பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். தன்னை போலவே மற்றவர்களும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். இப்படிப்பட்டவன் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்கி பார்க்க மாட்டான். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்பான். இவன் மனுஷரை நம்ப மாட்டான், கர்த்தரை மாத்திரமே நம்புவான். இந்த உலகத்தில் அநேகர் தங்களை பற்றி பெருமையாக பேசி தங்களை நம்புமாறு பிறரிடம் சொல்லுகிறார்கள். இவர்கள் மாய்மாலக்காரர்கள். இவர்களிடத்தில் உண்மை இல்லை, பொய் பேசுகிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி இவர்களிடத்தில் போனால் இவர்கள் நம்மை பாதியிலேயே கைவிட்டு விடுவார்கள். நம்மை தேவனிடமிருந்து பிரிப்பதற்கு இப்படிப்பட்ட அகங்காரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய நீதியிலும் மாத்திரமே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தம்மிடத்தில் நம்பி வருகிற எல்லோரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் ஏற்றுக்கொண்டு போஷித்து பராமரிப்பார், பாதுகாப்பார். நம்முடைய கர்த்தர் நம்மை முற்றும் முடிய கரம் பிடித்து வழிநடத்துவார். பாக்கியவான்களின் சுபாவங்கள்: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள், அகங்காரிகளை சார்ந்திருக்க மாட்டார்கள், பொய்யர்களை சார்ந்திருக்க மாட்டார்கள். எண்ணிக்கைக்கு மேலானவைகள்: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறது. தேவன் தனக்கு காண்பித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் தாவீது ஒவ்வொன்றாக தியானித்து பார்க்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவை எல்லாவற்றிற்காகவும் தாவீது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது என்று சொல்லி தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கும் இன்னும் அநேகருக்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவற்றை ஒருவராலும் கர்த்தரிடத்தில் விவரித்து சொல்ல முடியாது. அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தருடைய அதிசயங்களையும் யோசனைகளையும் மனுஷரால் விவரித்து சொல்ல முடியாது. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய அனந்த ஞானத்தில் இருந்து வருகிறது. கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அவருடைய அனாதி காலத்தில் அவருடைய அனாதி ஞானத்தின் பிரகாரமாய் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்திலும் செய்கையிலும் அவருடைய நித்திய அன்பு வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசினார். கர்த்தர் தம்முடைய அன்பை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இவ்வாறு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. கர்த்தருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் நம்மால் அளவிட முடியாது. கர்த்தருடைய அன்பு நாம் புரிந்து கொள்ள முடியாத ரகசியமாகவே இருக்கிறது. கர்த்தர் தாமே நமக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய யோசனைகளையும் அதிசயங்களையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்புதான் நம்மால் அதை சரியாக விவரித்து சொல்ல முடியும். கர்த்தருடைய அன்புக்கு அளவில்லை. நாம் இதுவரையிலும் அவருடைய அன்பின் ஒரு பகுதியை மாத்திரமே அனுபவித்திருக்கிறோம். அவருடைய அன்பில் நாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் அனாதி சிநேகத்தினாலும் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய அற்புதமான காரியங்கள், தேவனுடைய அநேக அதிசயங்கள், தேவனுடைய அநேக யோசனைகள்.